நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆனி மாதம் 5ஆம் தேதி, வியாழக்கிழமை. அப்போது அஷ்டமி திதி 11:56 வரை, அதற்கு மேல் நவமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10லிருந்து 11 வரை, 12லிருந்து 1 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் கோல்டு கலரு, மஞ்சள் கலரு, பிஸ்கட் கலரு, ஆரஞ்சு கலர் ஆகியவற்றை உபயோகித்துக் கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர், அது சற்று அணிய வேண்டாம். சாப்பிடக்கூடியது வந்து கீரை, எள்ளு, வாழைக்காய், கொத்தவரங்காய் போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள் மேல் பாசமும் பரிவும் கொண்டவர்களாகவும், சூது குடி போன்ற பழக்கம் அதிகம் உடையவராகவும் இருப்பார்கள். மனோதைரியமின்றி பிறருக்கு அடிமையாக வாழ்வோராக இருப்பார். மேக்சிமம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வீடு, நிலம், வாகன வகையாலும் விவசாயத்தாலும் ஆதாயம் காண்பவராகவும், தாய் தந்தையரை பேணுபவராகவும், வேதாகம ஈடுபாடு கொண்டவராகவும் இருப்பார்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பு தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள். மேசராசி. அம்மாவின் காரணத்தினால் பணச்செலவு கொஞ்சம் அதிகரிக்கிறது. பர்டிகுலராக மருத்துவ செலவு மூலம் பணம் அதிகம் செலவாகின்றது. ஹையர் எஜுகேஷன், வெளிநாட்டிலும் படிக்க எண்ணியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து சேருகின்றது. வீடு, வாகனம் ரிப்பேர் செய்ய வேண்டி உள்ளது. உறவினர்களின் உதவி கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. இளையோசர்கள் மூலம், அதாவது தம்பி மூலம் உதவியும் ஆதரவும் கிடைக்குள்ளது. இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். அதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. பேச்சு, பாட்டு, எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். அடுத்து வந்து மிதுன ராசி. புதிய தொழில் வாய்ப்புகள் வருகின்றன. அதன் மூலம் நல்ல ஆதாயம் கூட கிடைக்கக்கூடும். பணம் புழக்க வழக்கம், அதாவது ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் வந்து நன்றாகவே இருக்கிறது. உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவுகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னும் வந்து சேரவில்லை. மனதில் காரணமின்றி ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அன்னைக்கு அதாவது அம்மாவுக்கு கால் வலி, மூட்டு வலி பிரச்சனையை கொடுக்கிறது. வயிற்றுக்கோளாறு கூட ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், அவமானம் ஏற்படக்கூடும். அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் உடல்நலம் பாதிக்கப்படலாம். பொருள் நஷ்டமும் மனைவி மக்களிடமும் சச்சரவும் உண்டாகக்கூடும். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். ஸ்பெக்குலேஷன் அதன் பக்கமே எல்ல வேண்டாம். தூர பிரயாணம் ஒத்திவைப்பதே நல்லது. அடுத்து கன்னிராசி. மூத்த சகோதரர்களிடத்தில், அதாவது அண்ணமற்ற நல்ல தொடர்பு இருக்கின்றது. பிரயாணங்கள் நன்மையையே அளிக்கின்றன. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன்
ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட அமோகமான பொருள் வரத்து உண்டாகிறது. மனைவியினால் மகிழ்ச்சியும் பெரியோர்களின் பாராட்டையும் பெறலாம். அடுத்து துளாராசி. தொழிலில் சிறு மந்த நிலை, கடன் தொல்லையினால் மன அழுத்தம் உண்டாகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே காணப்படுகிறது. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். பொழுதை இன்பமாகவே கழிக்க முயற்சி செய்கின்றனர். ஸ்பெக்குலேஷனை தவிர்த்து விடுங்கள், ஆதாயம் வராது. அடுத்து விருச்சிக ராசி. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேர்கின்றது. பணம் எவ்வளவு வந்தாலும் வேண்டாத செலவினால் சேமிப்பு என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. தகப்பனாருக்கு வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படுகின்றது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகின்றது. அடுத்து தனுசு ராசி. தாயாரின் உடல்நிலை சற்று டல்லாக இருக்கிறது. கல்வி கேள்விகளில் மனம் பூரணமாக ஈடுபடுகின்றது. பொருளாதாரத்தில் கூட முன்னேற்றமே உண்டாகிறது. வீடு, நிலம், மனை வாய்ப்புகள் வந்து சேருகின்றன. அதன் மூலம் இந்த வீடு மனையை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. பொருள் வரவு பரவாயில்லை. ஆடை அணிகலன்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரிடம் சுவையான விருந்து முதலியவை நடத்துவது, சென்று வருவது போன்ற நல்ல பலன்களே நடக்கின்றன. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள் அல்லது காதலியுடன் சிறு பிக்னிக் சென்று வருகின்றீர்கள். பாட்டு போட்டி, பேச்சு போட்டி ஆகியவற்றில் வெற்றி காண்கிறீர்கள். அடுத்து கும்பராசி. குடும்பத்தில் சற்று குழப்பமான சூழ்நிலை. கடன் தொல்லை சற்று அதிகரிக்கிறது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எதிர்ப்புகள் அதிகரிக்கின்றன. பண விரயம் அதிகமாகின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் பக்கம் செல்ல வேண்டாம். அடுத்து மீன ராசி. இன்று ஓரளவு நல்ல பலனே நடக்கின்றன. மன அமைதி, நிம்மதி தோன்றுகின்றது. மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு கிடைக்கின்றது. தாய்மாமன் குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நல பாதிப்பு உண்டாகிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு குறைந்த அளவிலேயே கிடைக்கின்றது. கண்காது இவற்றின் மூலம் ஏதாவது தொந்தரவு வரலாம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது.